Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. யார் சொன்னது ஐயா சிஎம் அவர்களை நான் கேட்குறேன், யார் சொன்னது? போய் சட்டையை பிடிச்சி நான் இழுத்துட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க, தமிழ்நாட்டினுடைய இது குறைய போகுது, எம்பிக்கள் குறைய போறாங்கன்னு யார் சொன்னது? நீங்க ஏன் இப்படிலாம் மக்களை வந்து தேவையில்லாம திசை திருப்புறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. தொகுதி மறுசீரமைப்பு என்பது ரெண்டு விஷயம் சார். வடக்குல குடும்ப கட்டுப்பாடே இல்லை. சரி, எம்பி, யூபி, ராஜஸ்தான், பீகார், உத்தரகாண்ட், ஒரு 7-8 மாநிலங்களில் நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பல மடங்கு, 19 கோடி மக்கள் தொகை யூபியில். 39 சீட்டை 31 ஆக்கிட மாட்டோம். சரி, அதனால இந்த சட்டத்தை நாங்க வாஜ்பாய் கொண்டு வந்த சட்டத்தை, வாஜ்பாயினுடைய சிசியன் அத்வானி சிசியன் யாரு? மோடி. அதனால நாங்க தென் மாநிலத்தை நாங்க வஞ்சிக்க மாட்டோம். இப்படி ஒரு அறிவிப்பை நாடாளுமன்ற அவை தலைவரோ இல்ல நாடாளுமன்ற அலுவல் குழு தலைவரோ யாரோ ஒருவர் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால் தீர்மானமே போட்டு பேசிருங்க. போச்சே. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ரோலே இல்லை. எத்தனை வருஷமா? 67 இருந்து ரோலே இல்லை. நீங்க ரோல் இருக்குன்னு பேசுறீங்க, அது எப்படி ஒத்துக்க முடியும்? காங்கிரஸ் திமுக தயவில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி, எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அதனால தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு செய்தியாவே பேசாதீங்க. பிஜேபி மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கம்யூனிஸ்டுகள் இல்லையா? இந்தியா கூட்டணி இல்லையா? சொன்னீங்கல்ல, ஏன் நீங்கெல்லாம் இல்லையா என்ன? அப்போ வந்து தென் மாநிலங்களில் மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்க, வட மாநிலங்களில் நாங்கள் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். இந்த பயம் வந்து கேரளாவுக்கு வந்துருச்சு, கர்நாடகாவுக்கு வந்துருச்சு, ஆந்திராவுக்கு வந்துருச்சு, தெலுங்கானாவுக்கு வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு அதிகமாக 40 நமதே. இந்தியா கூட்டணியில் மேஜர் பார்ட்னர் யாரு? திமுக தான். அப்போ திமுகவுக்கு இந்த ஜுரம் அதிகமாக வந்து விட்டது. ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியறதுனால நம்ம முன்கூட்டியா இப்படி அலர்ட் ஆகுறாங்க. அது இல்லன்னு சொல்லுங்கன்றீங்க. ஆமா, நான் இல்ல, நாங்க இன்னும் 30 வருஷம் வாஜ்பாய் தள்ளி போட்டதை போல, இந்திரா காந்தி தள்ளி போட்டதை போல 30 ஆண்டு காலம் தள்ளி போட போறோம், இல்ல 25 ஆண்டு காலம் தள்ளி போட போறோம். இல்ல சார், பிஜேபிக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கா என்ன? ஏதாவது அப்படி வச்சிருப்பாங்க? திட்டம் இருக்கோ இல்லையா சார்? 25 வருஷம் கழிச்சா சட்ட காலாவதி ஆகி போகுது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்தியாவின் பல மாநில முதல்வர்கள் சென்னையில முகாமிட்டு இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன், அதாவது தொகுதி மறுவரையில், அதாவது தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், தென் மாநிலங்களுக்கு ஆபத்து என்ற ஒரு கோட்டோட இங்க பெரிய அளவுக்கான ஒரு முன்னெடுப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறார். உண்மையிலே இந்த டீலிமிட்டேஷன் நடந்தால் தென் மாநிலங்களுக்கு ஆபத்தா? தென் மாநிலங்களை தனித்தே பார்க்குறாங்களா? கடந்த காலங்களில் அந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்லாம் சொன்னாங்க, திராவிட இயக்கங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். அப்படிதான் அணுகுகிறதா? அங்கே ஒன்றியத்தில் யார் அரசாங்கம் இருந்தாலும் அப்படிதான் அணுகுறாங்களா? திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு காலையில் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, எதுக்கு இதெல்லாம் வந்து பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்துறீங்க? அமித்ஷா நீங்கள் பேசுனீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டு போனார் கோயம்புத்தூரில். அப்படியெல்லாம் பயப்படுத்தாதீங்க, அச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போறாரு. யார் சொன்னது ஐயா சிஎம் அவர்களை நான் கேட்குறேன், யார் சொன்னது? போய் சட்டையை பிடிச்சி நான் இழுத்துட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்க, தமிழ்நாட்டினுடைய இது குறைய போகுது, எம்பிக்கள் குறைய போறாங்கன்னு யார் சொன்னது? நீங்க ஏன் இப்படிலாம் மக்களை வந்து தேவையில்லாம திசை திருப்புறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம கருப்பு சட்டை கருப்பு கொடியெல்லாம் முடிச்சிருக்காங்க. எதுக்குன்னா மேகதாது, முல்லை பெரியாறு, நமக்கு காவிரி, பல சிக்கல் இருக்கு, அந்த மாநிலத்தின் முதல்வர்கள்லாம் அங்கே வந்திருக்காங்கல்ல, அதையெல்லாம் கேட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு திரு அண்ணாமலை அவர்கள். நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த ரெண்டு தரப்பு ஒரு போராட்ட வடிவத்தையும்? இதுவுமே போராட்டம் தான், டீலிமிட்டேஷன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அச்சப்படாதீங்கன்னு சொல்றதையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணாமலையும் அரசியல் செய்கிறார், முதலமைச்சர் ஸ்டாலினும் அரசியல் செய்கிறார். சரி, 2 பேருமே தமிழகத்துக்கு மிகப்பெரிய துரோகம் செய்கிறார்கள். 2 பேருமே. அண்ணாமலை அவர் பங்குக்கு, ஸ்டாலின் அவர் பங்குக்கு. இப்போ மறுவரையறைக்கு இவ்வளவு கொடி பிடிக்கிற மு.க. ஸ்டாலின், அவங்க அப்பா மு. கருணாநிதி 2 பேருமே 1965 எமர்ஜென்சி காலத்தில் எடுத்துக்கொண்டு போகப்பட்ட மாநில கல்விக் கொள்கை,
மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வியை ஒத்திசைவு பட்டியல் மாநிலம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்பது 1965 வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ரைட்ஸ் இருந்தது, எல்லா மாநிலங்களுக்கு ரைட்ஸ் இருந்தது. எமர்ஜென்சி வந்த பிறகு அதை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்ட பிறகு இன்னைக்கு 65, அதுல ஒரு 35, இதுல ஒரு 25, 60 ஆண்டு காலம் வாயே துறக்காத திமுக இப்போ மறுசீரமைப்பு, தொகுதி பறி போயிடும், உரிமை பறி போயிடும். இது மலிவான அரசியல், மலிவான அரசியல். நீங்க காவிரி பிரச்சனை, பிஜேபி அரசு அங்க இருக்கும்போது அருண்குமார்னு ஒரு மத்திய அமைச்சர் இருந்தார். மோடி பிரதமராக இருந்த பொழுது மத்திய தீர்ப்பாயம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை தூக்கி கடப்புல போட்டார் மோடி. அப்போ இதுக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபி இறந்து போன விஷ்ணுவர்தன், நல்ல பேர் எனக்கு மறந்து போச்சு, 2 பேரும் தான் மோடியை அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் தடுத்த பிஜேபி மத்திய அமைச்சர்கள். சரி, இன்னைக்கு 3 முறை காவிரி நிரம்பி வழியுது. கபினி, ஹேமாவதி, சாரங்கி எல்லாம் நிரம்பி வழியுது. தஞ்சாவூர்ல குருவை காய்ந்து செத்து போச்சு. அப்ப இதெல்லாம் முதலமைச்சர் அங்க மு.க. ஸ்டாலினை அங்க குரல் கொடுக்கவே இல்லை. இல்ல சார், இது இந்த காவிரி சிக்கலா இருக்கட்டும், முல்லை பெரியார் இருக்கட்டும், காங்கிரஸோ அதே போல இங்க இருக்கிற கட்சிகளோ, காங்கிரஸோ பிஜேபியோ மத்தியில ஒரு முடிவு எடுக்கிறாங்க, மாநிலத்தில் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது எல்லா கட்சியுமே பண்றாங்களா சார், இன்க்ளூடிங் திமுக? அப்படித்தானே பார்க்க முடியும், நம்ம அப்படித்தானே பார்த்து நம்ம இதை பேச முடியும். இல்ல, அப்படி பேசவே முடியாது. நீங்க சொல்லுகிற கருத்து அப்படி அல்ல. இல்ல சார், டெல்லி காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்குது, கர்நாடகா காங்கிரஸ் யாரோ எடுத்துட்டு போட்டு, இங்க உள்ள காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்குது, தமிழ்நாடு. அதெல்லாம் காங்கிரஸ் எல்லாம் அழிஞ்சு ரொம்ப காலம் ஆகி போச்சு சார் தமிழ்நாட்டுல. யாரு அண்ணாதுரை காங்கிரஸை ஒழிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாரு. நீங்க அரசியலே மக்களை ஏமாத்துகிற வேலையை தான் செய்யறாங்க. சரி, காங்கிரஸ் காணாம போய் ரொம்ப நாளாகி போச்சு. நம்ம சப்ஜெக்ட்டுக்கு டீலிமிட்டேஷன் ஆபத்து இருக்கா இல்லையா? இருக்கு, அததான் பேசுறாங்க. அப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு ரோலே இல்ல. எத்தனை வருஷமா? 67 இருந்து ரோலே இல்ல. நீங்க ரோல் இருக்குன்னு பேசுறீங்க, அது எப்படி ஒத்துக்க முடியும்? காங்கிரஸ் திமுக தயவில் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி, எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அதனால தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு செய்தியாவே பேசாதீங்க. சரி, 25 கோடி ரூபாய் எடுத்து கொண்டு போய் கார்கே மகனுக்கு இங்க அப்போலோ ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்த்தது. இதுக்கு பணம் கொடுத்தா நீங்க ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்டு செல்வ பெருந்தொகை அவரை மாநில தலைவர் கொடுத்துருவாங்க. ஸ்டாலினை ஆத்து மண்ணை தேடி விற்கிறதுக்கான கான்ட்ராக்டை அவர் கொடுத்துட்றாரு. செல்வது எத்தனை குவாரி ஓடுது, பல ஏரியில சவுடு மண்ணே காணோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு எடுத்துட்டு இருக்கார். திமுக ரசிக்குதியா, நமக்கு ஒரு ஜாலரா கிடைச்சிருச்சுன்னு. அதனால இதெல்லாம் அரசியல்வாதியா நீங்க தயவுசெய்து பேசாதீங்க. சரி, இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது 2 விஷயம் சார். வடக்குல குடும்ப கட்டுப்பாடே இல்லை. சரி, எம்பி, யூபி, ராஜஸ்தான், பீகார், உத்தரகாண்ட், ஒரு 7-8 மாநிலங்கள்ல நீங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பல மடங்கு, 19 கோடி மக்கள் தொகை யூபியில். தமிழ்நாட்டில் இப்போ 6.5 கோடி தான் வாக்காளர்களே. என்ன காரணம்னா 8 கோடி தமிழர்கள் இருக்கும். வாக்காளர் சத்யபிரதா சாகு கொடுத்த லிஸ்ட் சொல்றேன், 6.5 கோடி தான். அப்ப என்ன காரணம்னா 6.5 கோடியில நம்ம 3-4 கோடி பேர் தான் ஓட்டே போடுறாங்க. 35% ஓட்டே போடுறதே இல்ல. இந்த மூஞ்சிகளுக்கு ஓட்டே போடுறது இல்ல. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. நானும் போய் ஜனநாயகத்தினுடைய கடமையை ஆற்றுவதற்கு ஈரோடு கிழக்குக்கு போனேன். நான் சந்தித்த அத்தனை அறிவாளிகள், அறிவுஜீவிகள், வழக்கறிஞர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், வியாபாரிகள் அத்தனை பேரையும் சந்திச்சேன். எல்லாம் ஒயிட் காலர் பீப்புள். ஏயா உங்களுக்கு இந்த வேலை தம்பி, ஊருக்கு போய் சேருங்க. ஏன்னா இது ஒரு ஜனநாயகமா? மூத்த குடிமக்கள், நான் சொன்ன ஆளுக்கு போறான், படித்தவன், பண்பாளன், வியாபாரி, டாக்டர், வக்கீல், ஓட்டே போடுறது இல்லை. ஒரே ஈரோடு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாக்கர்ஸ் கிளப் ஒட்டு மொத்தமா உட்காந்துருந்தாங்க. ஒரு 200 பேர் உட்காந்துருந்தாங்க. ஐயா வணக்கம், நோட்டீஸோட போனேன். தம்பி ஏன் உங்களுக்கு இந்த வேலை? எல்லாம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீனியர் கவுன்சில் கோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாக்கர்ஸ் கிளப். எனக்கு டீ போண்டா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. எங்க கூட வந்த எம்ஜிஆர் பெருந்தொண்ட மணி, இப்படி பல பேருக்கு போண்டா கண்டாலாம் வாங்கி பலமான உபசரிப்பு. சரி, நமக்கு ஒரு 500 ஓட்டு கிடைச்சிருச்சு. எவ்வளவு அப்படின்னு பார்த்தா யாரும் ஓட்டு போட, ஏன் எந்த மூஞ்சிக்கு ஓட்டு போடுறது?
சீமானுக்கு போடுறதா இல்லை சந்திரகுமார் 2 பேரும் அங்கே நிற்கிறாங்க. 2 பேருமே எங்களுக்கான ஆட்களே அல்ல, இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய நபர்களே அல்ல. அப்போ எதுக்கு போடுவீங்க? நான் போடுறதே இல்லை. சரி, என்ன காரணம்னா இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வழக்கறிஞனா எப்படி கோர்ட்டுக்கு போய் தான் நாங்கள் சட்டத்தை மதித்து தான் ஆகணும் எல்லாம். ஆனால் இந்த நபர்கள் ஜனநாயகத்தை காப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. சரி, இதுதான் எங்கள் தமிழ்நாடு முழுக்க இதுதான். வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவில் மறுசீரமைப்பு என்பது எப்படி எளிதாகுதுன்னா, குடும்ப கட்டுப்பாடுங்கிற ஒரு விஷயம் இந்தியா அழுத்தம் திருத்தம் எமர்ஜென்சி காலத்திலேயே சொல்லிச்சு. சரி, அதை தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலாம் ப்ராப்பராக கடைபிடிச்சான். நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னது, 2 பெருக இனிதே வாழ்கன்றது அப்படின்னு எல்லாம் இந்த கோட்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு. அப்போ இதை தென் மாநிலங்கள் அப்படியே, இவனுக்கு அறிவு இருக்கு, பகுத்தறிவு இருக்கு, கல்வி கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாம். ஆனா இதை இவங்க சின்சியரா கடைபிடிச்சாங்க. ஆனா வட இந்தியாவில் இது கடைபிடிக்கப்படவில்லை. ஓகே, அதனால என்ன ஆகி போச்சுன்னா, நீங்க ஒரு புள்ளிவரம் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் மக்கள் தொகை நீங்க 1971 4.11 லட்சம் பேர் இருந்திருக்கான். 2011 அதே 7.21. ஆனால் வட மாநிலத்தில் இதே மக்கள் தொகை 40 வருஷத்துல 3 கோடி பேர் தான் தமிழ்நாட்டில் வந்திருக்கான். வட மாநிலத்தில் 2011 19 கோடி பேர் மக்கள் தொகை. 2011 நமக்கு 3 கோடி பேர், வட மாநிலங்கள்ல 19 கோடி பேர். ஆமா ஆமா, அதான் இல்ல அதாவது வட மாநிலம் ஏதாவது ஒரு ஸ்டேட்டை வச்சு சொல்றீங்களா? யூபி தான் சொல்றேன். ஏன் நம்ம யூபி வச்சு தான் கணக்கிடணுமா? ஆமா, ஏன்னா யூபி தான் இந்தியாவிலே அதிகமான மக்கள் தொகை உள்ள மாநிலம் யூபி தான். யார் பிரதமர் ஆனாலும் யூபி வழியா தான் போகணும். இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இந்த டீலிமிட்டேஷன் இந்த விவாதத்தை முன்னெடுப்பதற்கான காரணமே வட மாநிலங்கள்ல அதிகமா போயிடும் எம்பிஸ். அதுதான் பிரச்சனையா? எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா, வட மாநிலங்கள்ல 848 சீட்டு வந்துடும் சார். ஓவராலே அவ்வளவுதான் சார். ஓவராலே அவ்வளவுதான் சார். இல்ல, இந்தியா முழுக்கவே 848 சீட்டுக்கான ஏற்பாடை பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. நமக்கு 543. அதுல அவங்க சீட்டு இன்னும் ஒரு 50-100 அதிகமாகும் அவங்களுக்கு, அவ்வளவுதானே? ஆமா. நீங்க ஆனா 800 சொல்றீங்கன்றே சொல்றீங்களே, சரியா பாருங்க. சரியா இல்ல, நான் அந்த புள்ளிவரத்தோட சொல்றேன். அதாவது 543 எவ்வளவு வந்துடும்? 848 சீட்டா வந்துடும். அதாவது வட மாநிலத்தில் 174 சீட்டு தான் இருக்கு. 324 சீட்டு வந்துடும். எவ்வளவு? 174 324 வந்துடும். ஆனா டபுள் ஆகுது. இதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு என்ன ஸ்டேஜ் டீலிமிட்டேஷன்? நமக்கு என்ன ஸ்டேஜ்? 39 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி நிர்ணயம் செய்தால், மக்கள் தொகை அடர்த்தியின் அளவுல நிர்ணயம் செய்தால், இந்த செய்தி 1 வருஷமாவே ஓடுது. அதுதான் சார், நமக்கு ஏறுமா குறையுமா? 31 ஆயிரும். 8 சீட்டு போயிடும். இல்ல சார், அதாவது வெறும் 3.5-4 கோடி இருக்கும் போதே நமக்கு 39 சீட்டு இருந்தது. இப்பவும் அதுதான் நடைமுறையில் இருக்குது. இப்போ 8.5 கோடி பேர் இருக்கோம்னா நமக்கு இன்னும் அதிகமாக தானே செய்யும். இல்ல, நீங்க அந்த தொகுதிக்குள்ள மக்கள் தொகை ஒரு ரேஷியோ கொண்டு வருவாங்க. ஆமா, அந்த தொகை அந்த எம்பி தொகுதிக்குள்ள அதிகமா இருந்தா கணக்கு இல்ல. ஒரு மாவட்டத்துல குறையா இருக்கு, ஒரு மாவட்டத்துல அதிகமா, அவங்க அந்த அளவை விட அதிகமா இருந்தா அது எடுத்துக்க மாட்டான். ஒரு 15 லட்சம் பேர் இருந்தா ஒரு தொகுதி சார். 25 லட்சம் இருந்தாலும் ஒரு தொகுதி தானே. அதே தொகுதிக்குள்ள அது 2ஆ பிரிக்க மாட்டாங்க. சரி, அப்போ இந்த அளவீடு என்பது வட இந்தியாவில் வேற மாதிரி போயிடும், தென்னிந்தியாவில் வேற மாதிரி போயிடும். அங்க அதிகமாயிடும், இங்க குறைஞ்சிரும். இதை பிஜேபி எதற்காக பண்றாங்கன்னா, பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 5 ஸ்டேட்ல ஆதரவே இல்லை. பிஜேபிக்கு எம்பி சீட்டே இல்லை. எம்பி சீட்டே இல்லை. ஆனா வட மாநிலங்கள்ல நீங்க எம்பி, யூபி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஒரிசா, இது இங்க எம்பிக்கள் ஆளுங்கட்சிக்கு ஜெயிச்சா தென் மாநிலத்தினுடைய ஆதரவு இல்லாமையே அரசு அமைச்சிடலாம். இல்லை, அவங்க ஒரு லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்குறாங்க பிஜேபி தரப்பினர். அப்போ அங்கெல்லாம் காங்கிரஸே இல்லைன்றீங்களா? ஏன் காங்கிரஸ் அங்கே வின் பண்ணாதா? பிஜேபி மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கம்யூனிஸ்டுகள் இல்லையா? இந்தியா கூட்டணி இல்லையா? சொன்னீங்கல்ல, ஏன் நீங்கள்லாம் இல்லையா என்ன? அப்போ தென் மாநிலங்களில் மட்டும்தான் நீங்கள் இருக்கீங்க, வட மாநிலங்களில் நாங்கள் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதான உண்மை. அப்படியா? நான் வட மாநிலங்களில் பூரா போயிருக்கேன். காங்கிரஸ் இல்லையா? காங்கிரஸ் எல்லாம் காணாம போச்சு. கம்யூனிஸ்டுகள் அப்படி ஒரு கட்சியே
வட மாநிலத்தில் என்கிட்ட கம்யூனிஸ்ட் ஒரு கட்சி இருக்கான்னு கேள்விப்படுங்க. குஜராத்தில் எவ்வளோ ஃபேக்ட்ரி இருக்குது சார். திரிபுராலாம் இல்லை, அவ்வளோதானா? திரிபுராவில் முடிஞ்சு போச்சு. திரிபுரா ஒரு குட்டி ஸ்டேட். நீங்கள் சார் நான் சொல்கிறது எப்பவுமே நான் சொல்கிற 5 ஸ்டேட் மட்டும் பேசுங்க. எது? எம்பி, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், ஒரிசா, மகாராஷ்டிரா. சென்ட்ரல் இந்தியா. இந்தியா மேப்பை பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக பிரிச்சிருங்க. மேலே வந்து இருக்கிற மாநிலம்லாம் ஒரு ஊரில் இருக்கிற கூட தான் அங்கே இருக்குது. அதுக்கு கீழே தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, 5 ஸ்டேட்டு. இந்தியா. இதுதான் இந்தியா. சரி, இதுதான் ரயில் டிக்கெட் வாங்குற பூரா அந்த 5 ஸ்டேட்ல இருக்கிறவங்க தான். எது? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, 5 ஸ்டேட்ல இருக்கிறவங்க தான் ரயில் டிக்கெட் வாங்குறவன். அது அந்த ரயில் அந்த பக்கம் நான் அனுபவப்பட்டு சொல்றேன். அந்த பக்கம் ரயில் போயிருச்சுன்னா டிடிஆர் கோட்டை கட்டிட்டு அவ்வளோ நடுவால உட்காந்துக்குவார். ஏன் டிக்கெட் கேட்டீங்கன்னா டிடிஆர் எங்க இருப்பாரு? பாலத்து கடையில் படுத்து கிடப்பாரு. தள்ளிடுவாங்க, கீழே தள்ளி விட்டுருவாங்க சார். நீங்க லாரியே போக முடியல. இப்போ லாரியே நீங்க நிறைய வீடியோ வருது. லாரியே போலீஸே அங்கே இல்லை. வட மாநிலங்கள்ல நீங்க போலீஸை திருப்பி அடிக்கிற ஆள் இருக்கான். போலீஸை எட்டி சூக்கால உதச்சி தள்ளி விட்டு போறா போலீஸ் ஆள்லாம் இருக்கான். அதனால் வட மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு என்பதே நீங்க மருந்துக்கு கூட கிடையாது. மருந்துக்கு கூட கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாநிலங்கள் தான் ஐடி ஃபீல்டு பெங்களூர்ல இருக்கும், இல்லைன்னா சென்னையில் இருக்கும். ஏன் போய் யூபியில் வைக்க சொல்லுங்களேன், சத்தீஸ்கர் வைக்க சொல்லுங்களேன், இல்லையா ஹைதராபாத்துக்கு போகும். ஏன் எலான் மாஸ்க்குக்கும் சுந்தர் பிச்சைக்கும் யூபி, எம்பி, ராஜஸ்தான் அதெல்லாம் தெரியாதா? தெரியும். மகாராஷ்டிரா, மும்பை அது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி. மும்பை கேபிட்டல் விட்டுருங்க. அதை தாண்டி நான் சொல்லுகிற இந்த ஊரெல்லாம் ஏன் ஐடி ஃபீல்டு இல்லையா, ஏன் இண்டஸ்ட்ரி இல்லை? என்ன காரணம் கேட்டீங்கன்னா சட்டம் ஒழுங்கே கிடையாது. அங்க நீங்க பீகார்ல ரிக்ஷாக்காரங்கிட்ட ஒரு நாள் பூரா சுத்திட்டு ஒரு 50 ரூபா நோட்டை கொடுத்தீங்கன்னா பெரிய கும்பிடு போட்டு போவோம். பீகார்ல இது என்ன காரணம்னா கல்வி போய் சேரல, அவங்களுக்கு சுயமரியாதை போய் சேரல, சமூக நீதி போய் சேரல. எல்லாம் எங்க இருக்கு? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. இதுதான் இவ்வளவு அட்வான்ஸ். நீங்க இப்போ நம்ம அமெரிக்க துணை ஜனாதிபதியுடைய மனைவி யாருன்னு கேட்டீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஆந்திராவை சேர்ந்த ஆந்திராக்காரலாம் எப்போ அமெரிக்கா போய் சேர்ந்தாங்க? கமலா ஹாரிஸ் போகும்போது ஆந்திராவிலிருந்து எல்லா பக்கம் போயிட்டான், கேரளாக்காரன் போயிட்டான், தமிழம் போயிட்டான், கன்னடம் போயிட்டான். ஆனால் பீகார், யூபி, எம்பி, ராஜஸ்தான், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் இந்த மாநிலங்களில் அப்போ அதாவது நான் ஒரு வேதனையோடு சொல்கிறேன். ராமேஸ்வரத்தில் அந்த கட்டட கூலிகளை உள்ளூர் கட்டட கூலி அடித்து வரட்டான். ஒரு வீடியோ பார்த்தேன். யாரா மனுஷ உயிர் தானே, வட இந்தியா மனுஷ உயிர் தான், தென்னிந்தியா மனுஷ உயிர் தான், எந்த நாட்டுக்கார மனுஷ உயிர், ஆப்பிரிக்காக்கார மனுஷ உயிர் தான். ஏன்ட்டு அடிச்சு வரட்டுன்னு கேட்டால் நாங்கள் 700 ரூபாய்க்கு வேலை செய்கிறோம். எது? கட்டட வேலை. இவன் 200 ரூபா கொடுத்தா போதும் வந்து அவ்வளோ பேர் உட்காந்துருக்கானுங்க வட இந்தியர்கள். அப்போ அவனை அடிச்சு விரட்டணும். ரயில் ஏறி போங்கடா பாலத்துக்கு அந்த பக்கம். எங்க பாம்பனுக்கு அந்த பக்கம் போயிடணும். விடியற்குள்ள உங்களை பார்த்தோன்னா எங்கே போயிடணும்? பாம்பனுக்கு அந்த பக்கம் போய் ராமநாதபுரம் போயிடணும். ஏன்னா அது ஒரு கடல். அடிச்சு அப்போ தலை தெரிச்சு ஓடுறானுங்க ஒரு 10-20 பேர். அப்போ அவனுக்கு கல்வி கொடுத்துருந்தீங்கன்னா அவன் 400 ரூபா 500 ரூபாய்க்கு கம்மியாக வேலை செய்ய மாட்டான். சரி, 500 ரூபா உழைப்பை எவ்வளோ கொடுக்குறான்? வெறும் 200 ரூபாய்க்கு கொடுக்குறான். 1 கோடி வட இந்தியர்கள் எங்கே வந்திருக்கான்? தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கான். ஐயோ 24 மணி நேரம் கட்டட வேலை செய்கிறான் சார். அப்போ விவசாய கூலி வரைக்கும் வந்துட்டான். இங்கே டீ எஸ்டேட்டு, தேயிலை தோட்ட டீ எஸ்டேட்டில் முதலாளிகள் பூராமே வந்து வட இந்தியர்கள் தான், கூலிகளும் வட இந்தியர்கள் தான். தமிழன் வந்து மலையக தமிழன் வந்து 400 ரூபாய்க்கு வேலை செஞ்சான். இப்போ இவன் 200 ரூபாய்க்கு போய் செங்குத்தான மலைப்பகுதியில் அந்த கூடையை கட்டிட்டு அந்த டீ கொழுந்து பிடிச்சி எங்க கூடையில் போட்டு கடுமையான வேலை இது. கொஞ்சம் கரணம் தப்பினால் மரணம். அதை ஈழத்தமிழன் தான் செய்வான் பரம்பரையாய. அங்கே இலங்கையில் செஞ்சு தோட்ட தொழிலாளர் வந்து இங்கே வந்தவன். அவன் அந்த வேலை இப்போ யார் செய்கிறான்? இந்தியக்காரன் செய்கிறான். அவனுக்கு கல்வி கொடுத்துருந்தீங்கன்னா அவன் இந்த வேலை செய்ய மாட்டான். ஆக வட இந்தியாவை பொறுத்தவரை இந்த மறுசீரமைப்பு என்பது பிஜேபி
ஒரு தற்கொலை முயற்சி செய்கிறது. நீங்க வைகோ நேற்று முந்தாள் கோஷம் போட்டாராம் எங்க பார்லிமெண்ட்ல, இந்தியா உடைந்து விடும் அப்படின்னு. உடனே மற்ற எம்பிக்கெல்லாம் தயவுசெய்து அதை விட்டுருங்க, அது அந்த கோஷத்தை போடாதீங்கன்னு. நீங்க மூத்த உறுப்பினர் 24 வருஷமா நீங்க நாடாளுமன்றத்தில் இருக்கீங்க, தயவுசெய்து இந்த கோஷத்தை போடாதீங்கன்னு அவரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அப்போ அவர் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டால், எந்த அளவுக்கு அவர் சிந்திச்சிருந்தா இந்த கோஷத்தை போடுவார். தென் இந்தியா தனித்து விடப்படுகிறதை போல ஒரு உணர்வு ஏற்பட்டால் இந்தியா உடைவதை தவிர வேறு வழி இல்லைங்கிறதா வைகோவுடைய வாதம். அதான் டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அப்புறம் இங்க ஒரு பிரிவினை கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட தள்ளப்படலாம். 100%. நீங்க இந்திரா காந்தியை விட அறிவாளி யாரும் இல்ல, வாஜ்பாயை விட அறிவாளி யாரும் இல்ல. ஆமா, வாஜ்பாய் இந்திரா காந்தி இதே நிலைமை வரும்போது 76ல 84வது சட்ட திருத்தத்தை போட்டு எப்போ 25 வருஷம் தந்தமா தள்ளி போடுது. 76ல 2001 வந்த பிறகு வாஜ்பாய் இன்னொரு 20 வருஷம் தள்ளி போடுது. வேண்டாம். இப்பவுமே சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப தீர்மானம் போட்டிருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்க நேரம் தீர்மானம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படியும் நம்ம இந்த பேட்டி ஒளிபரப்பாகும் போது முழுமையா அந்த கூட்டமே முடிஞ்சிருக்கும். சரிங்களா? என்ன சொல்றாங்க, 30 வருஷத்துக்கு தள்ளி வைங்க அப்படின்னு கேக்குறாங்க. உண்மைதான், 30 years. அப்போ இந்த பயம் கேரளாவுக்கு வந்துருச்சு, கர்நாடகாவுக்கு வந்துருச்சு, ஆந்திராவுக்கு வந்துருச்சு, தெலுங்கானாவுக்கு வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கு அதிகமா வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு அதிகமா 40 நமதே. இந்தியா கூட்டணியில மேஜர் பார்ட்னர் யாரு? திமுக தான். அப்போ திமுகவுக்கு இந்த ஜுரம் அதிகமாக வந்து விட்டது. ஆனா நாங்க இத பத்தியே இது பண்ணலீங்க, நாங்க எடுத்துக்கவே இல்லை. இப்படி ஒரு முடிவுல நாங்க இல்லவே இல்லை. எதுக்கு இதை பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ரைட், நியாயம் தான். அண்ணாமலையுடைய கோஷம் நியாயம் தான். நாடாளுமன்றத்துல வாஜ்பாய் செய்ததை போல 30 வருஷம் தள்ளி போட்டு விடுகிறோம்னா அது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதானே? இல்லாத ஒண்ணுதான் நாங்க எப்படி பார்லிமெண்ட்ல பேச முடியும்? டைம் முடிஞ்சு போச்சு இல்ல. அந்த மறு அடுத்த வருஷம் 26ல வருது, அந்த ஒரு இது வருது. ஆமா, அதனால இப்பவே சொல்லுங்கன்றீங்க. ஏங்க அண்ணாமலை இல்லாத ஒண்ணு எதுக்கு திமுக எடுத்து வச்சு அரசியல் பண்றாங்கன்னு கேக்குறாரு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சரிங்க அது இல்லாத ஒண்ணுதான், நீங்க பார்லிமெண்ட்ல சொல்லிருங்க அப்படி ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். நீங்க நாடாளுமன்றம் பல மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடம். ஆமா, இந்தி போராட்டம் வந்தது. இந்தி போராட்டம் வந்த பொழுது நேரு பிதாமகன், அப்ப அவரு தான் பிரதமர். அவர் சொன்னாரு, இந்த மக்கள் விரும்புகிற வரை எங்களுக்கு இந்தி எப்ப வேணும்னு சொல்றாங்களோ அப்பதான் இந்தி கட்டாயம் தென் மாநிலங்கள்ல அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாரு. சட்டம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கு. கரெக்ட். அதே போல நாங்க 39 சீட்டை 31 ஆக்கிட மாட்டோம். சரி, அதனால இந்த சட்டத்தை நாங்க வாஜ்பாய் கொண்டு வந்த சட்டத்தை, வாஜ்பாயினுடைய சிஷியன் அத்வானி சிஷியன் யாரு, மோடி. அதனால நாங்க தென் மாநிலத்தை நாங்க வஞ்சிக்க மாட்டோம். இப்படி ஒரு அறிவிப்பை நாடாளுமன்ற அவை தலைவரோ இல்ல நாடாளுமன்ற அலுவல் குழு தலைவரோ யாரோ ஒருவர் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால், தீர்மானமே போட்டு முடிஞ்சு போச்சே. இது ஏன்னா தேர்தல் வர வரைக்கும் பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுவதற்கு வெறுவாய முழுறவனுக்கு அவள் கிடைச்சா என்ன பண்ணுவான், பெருசா முழும். அதேதான். அப்ப பிஜேபி இந்த திட்டம் இல்ல அப்படின்னா, இல்ல இன்னும் 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் இது இல்ல நாங்க தள்ளி போட போறோம், இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. இது தேர்தல் வரைக்கும் பிஜேபியை வெளியே தள்ளி கதவை பூட்டுவதற்கு, தமிழ்நாட்டிலிருந்து வெளியே தள்ளி கதவை பூட்டுவதற்கு தொகுதி மறுசீரமைப்பு பெரிய அளவில் அரசியலாக்கப்படும். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பிஜேபி தான் முற்றுப்புள்ளி வைக்கணும். நீங்க இதே இந்த தொகுதி மறுசீரமைப்பை போல காவிரி பிரச்சனை 1924 ஆங்கிலேயன் காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம், காவிரியில எந்த அணையும் கட்டக்கூடாது. 50 வருஷம் கடைமடை எங்க தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, காரைக்கால், பாண்டிச்சேரிலையும் காவிரி, சாரி காரைக்கால்லையும் காவிரி பாயுது. அப்போ காரைக்காலையும் சேர்க்கணும், சாரி பாண்டிச்சேரி அரசாங்கத்தையும் கேட்கணும், தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுதான் டேமே கட்டணும். இப்படிதான் நதிநீர் தாவா சட்டம். ஆனா 24ல போடப்பட்ட ஒப்பந்தம் 74 கருணாநிதி ஆட்சி காலத்தில் காலாவதி ஆகி போச்சு. சரி, காலாவதி ஆன பிறகு மீண்டும் அந்த சட்டத்தை புதுப்பித்திருந்தால் காவிரி பிரச்சனையே இல்லை. அதை கோட்டை விட்டது யாரு? ஐயா கருணா தான். ஐயா கருணா காவிரி நதிநீர் பிரச்சனை அரசியலில் வெளியிட்டதுக்காக கர்நாடகா அரசியலே காவிரி அரசியல் தான். குருவை காஞ்சிட்டே இருக்கு.
ஆனால் காவிரி நதி கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை அணைகளும் நிரம்பி வழியுது. இங்கே குருவை என்ன ஆகுது? காஞ்சி கருகுது. தாலி விற்று பொண்டாட்டி குழந்தை குட்டி நகையெல்லாம் விற்று விவசாயி உரம் வாங்கி போட்டவன், விதைச்சவன், உயர் ஓட்டினவன், களை எடுத்தவன் எல்லாம் என்னாச்சு? பொண்டாட்டி தாலி வரைக்கும் போயிடுச்சு. அதுக்கு இந்த 74ல் உடனடியாக அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்திருந்தால் இன்னைக்கு இவ்வளவு உசுரும் போயிருக்காது, இவ்வளவு பொருளும் போயிருக்காது. எது அந்த நிலமலை எதுக்கு போகுது? இந்த நரிமணம் கேஸை கொடுக்க சொல்றான். விளையாதியா தரிசா போச்சு. இத்தனை லட்சம் விவசாய கூலிகள் பூரா இடம்பெயர்ந்துட்டான். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்த கருணா கும்பல் தஞ்சாவூர் மாவட்டம் நீங்க காஞ்சு நீங்க என்ன நரிமணத்தில் கேஸ் எடுத்தா கடல் தண்ணி பூரா உள்ள வந்து என்ன வரும்? உப்பளமா மாறிடுது. ஆனா நெல் களஞ்சியம் முப்போகம் விளைந்த இது தஞ்சை சோறு உடைத்து கடைசி என்னாக யாழ்ப்பாணத்தில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா உவர் நிலங்களும் பனை மரங்களும் இதுதான் இருக்கு. அங்க அதே நிலைமை எங்க வந்துடும்? தஞ்சாவூருக்கு வந்துடும். இந்த ஆட்சியாளர்கள் இத உடனடியாக இந்த சட்டத்தை புதுப்பித்திருந்தால் இவ்வளவு இழப்பு வந்திருக்கு. அதே போலதான் அந்த தொகுதி சீரமைப்பு 31 வந்துடும். அப்புறம் இன்னொரு 30 வருஷம் கழிச்சு 31 எத்தனை ஒண்ணா வந்துடும்? 21க்கு போயிடும். இதே நிலைமை இலங்கையில் நடந்தது. இலங்கையில இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியறதுனால நம்ம முன்கூட்டியா இப்படி அலர்ட் ஆகுறாங்க. அது இல்லன்னு சொல்லுங்கன்றீங்க. ஆமா, நான் இல்ல நாங்க இன்னும் 30 வருஷம் வாஜ்பாய் தள்ளி போட்டதை போல, இந்திரா காந்தி தள்ளி போட்டதை போல 30 ஆண்டு காலம் தள்ளி போட போறோம், இல்ல 25 ஆண்டு காலம் தள்ளி போட போறோம். சார் பிஜேபிக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கா என்ன? ஏதாவது அப்படி வச்சிருப்பாங்க? திட்டம் இருக்கோ இல்லையா சார்? 25 வருஷம் கழிச்சா சட்ட காலாவதி ஆகி போகுது. சரி, அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆயிடும். 2001 வாஜ்பாய் போட்ட சட்டம் என்ன ஆகி போகுது? காலாவதி ஆன பிறகுதான் இந்த பயம் வருது. ஆமா, இந்த பயம் எப்படி வருது? மறுபடியும் தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி அந்த மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் எடுத்தா நமக்கு பிரதிநிதித்துவம் இல்லாம போயிடும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா அப்படி ஒண்ணு பண்றோம்னா நம்ம பார்லிமெண்ட்ல வச்சு விவாதம் பண்ணுவோம், பார்லிமெண்ட்ல பேச விடுவோம், எல்லாருடைய கருத்தை கேட்போம். இதெல்லாம் நடக்கணுமே. நடக்காததுக்கு முன்னாடி ஏன் நீங்க அதுக்குள்ளேயே வந்து மாடே வாங்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் பால் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கணக்கு சொல்றீங்க அப்படின்றாங்க அவங்க. இல்ல, இப்ப இவங்களுக்கு அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. யாருக்கு? திமுகவுக்கு. சரி, இப்ப எல்லா மாநில முதல்வர்களை கூட்டி திமுக தான் மாநில சுயாட்சி பத்தியில் கூட்டாட்சி, அடைந்தால் திராவிட நாடு, அடையில சுடுகாடு, இதெல்லாம் திராவிட இயக்கத்துக்கு சொந்தமானது. ஆமா, அப்போ இதை வைத்துத்தான் பிஜேபி பூதத்தை காமிச்சுதான் சிறுபான்மை முஸ்லீம்களை, கிறிஸ்துவர்களை, படித்த தலித்துக்களை வாக்கு வங்கி 20% வாங்கி 58% ஓட்டு மொத்தம் விழுகிறதே 65%. 58% திமுக விழுகுது. எப்போ? போன தேர்தலுக்கு முந்தின நாடாளுமன்ற தேர்தல் பாத்தீங்களா? ஒவ்வொரு ஓட்டு 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறாங்க. அதிமுக கும்பல்லே இல்ல, காணாமையே போச்சு. சரி, 65%, 57% திமுக வாங்கிருச்சுன்னா 8-10% கூட அதிமுகவுக்கு இல்ல. 2 டென்யூராவே அதிமுகவால ஒண்ணுமே அப்போ இதை மீண்டும் நீட்டிப்பதற்கு திமுக விரும்புது. திமுக என்ன விஷயம் கிடைக்குது? பிஜேபி பூதம். திமுகவை நாடாளுமன்றத்துக்கு 40 நமது இந்தியா கூட்டணி வலதுபுறம் ராகுல் காந்திக்கு பக்கத்துல, சோனியா காந்தி பக்கத்துல உட்கார வைக்கிற வாக்கு தமிழக முஸ்லீம் வாக்கு தான். சரி, அதே வாக்குக்கு தான் 26 ஆட்சிக்கு போவதற்கு முஸ்லீம் வாக்குகளை குறிவைத்து தான் திமுக இந்த பிஜேபி பூதத்தை குழந்தைக்கு சாப்பாடு விட்டு முள்ள பிடிச்சி பூச்சாண்டி பிடிச்சுக்குவான். பிஜேபி பிடிச்சுக்கும் முஸ்லீம் மக்களை. இத மீண்டும் பிஜேபியை ஞாபகப்படுத்துவதற்கு தென் மாநில முதல்வர்களை கூட்டி மக்கள்கிட்ட செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதெல்லாம் மலிவான அரசியல். இப்போ பிஜேபி டாஸ்மார்க்ல வந்து 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு. இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல்ல 700 கோடி ரூபாய் ஊழல் வந்து அதிமுக தான் ஊழல். எப்படின்னா செந்தில் பாலாஜி அத்தனை கடைகளையும் யாரு கொடுத்திருக்காரு? அதிமுக. ஏன்னா திமுக காசு தர மாட்டான். ஏன் கட்சி என்கிட்ட காசு கேட்கறியா? நீ எப்ப வந்தா, நான் எப்ப வந்தேன்? இந்த கட்சிக்கு நான் தாயா சீனியரு, நீ இப்பதான் வந்து அதிமுக வந்து இப்படி கேட்டுருவோம். அதனால பழைய பாசத்துல யாரு? செந்தில் பாலாஜி. அவங்களுடைய திருப்பூர்ல அன்பகம் திருப்பதி என்று புதுக்கோட்டையிலிருந்து பஞ்சம் புழைக்க வந்த ஒருவர் தான்
150 கடைகளை அதிமுக ஆட்சி காலத்துல எம்எஸ் ஆனந்தன் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க HRNC அமைச்சர் அவர் இருக்கிற காலத்துல அவருக்கு வசூல் செய்து கொடுத்த அந்த அன்பகம் திருப்பதி தான் இப்ப செந்தில் பாலாஜி திமுக அமைச்சருக்கு 150 கடைக்கு வசூல் பண்ணி கொடுக்கிறார். யாரு? அதிமுகவுடைய ஒரு அமைப்பாளர் செயலாளர் ஒரு பதவியில் உள்ள அன்பகம் திருப்பதி. திருப்பூர் மாதிரி தான் தமிழ்நாடு முழுக்க. சரி. அப்போ இத ஈடி எடுத்துட்டு போய் திமுகவுக்கு வைக்கிற செக்கை விட அதிமுகவுக்கு தான் கத்தி தலைக்கு மேல தொங்குது. ஓகே, கத்தி தலைக்கு மேல தொங்குது. அப்போ திமுக எது வந்தாலும் சரி பார்த்து கொள்ளலாம். பிஜேபி திமுகவை நோக்கி நகர நகர முஸ்லிம் வாக்கு வங்கி உயர சரி, இது அரசியல். அப்போ பிஜேபி எதை கொளுத்தி போட்டாலும் அதை அரசியல் பண்ணுகிற ஒரு தந்திரத்தை திமுக கத்து வச்சிருக்கு. சரி. கூட 2 கம்யூனிஸ்டுகள் அண்ணா வைகோ இருக்காரு. இவர்கள் எல்லாம் இதை பெரிய அளவில் புறக்கண்டா படிச்சிருவாங்க. அண்ணா திருமா அவர் ரொம்ப அடக்கி வாசிக்கிறார். அவரு மனசு இல்லாம அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. திமுகவால 62 அடி உயர கொடிக்கம்பம் கூட ஏற்ற முடியல. ராத்திரியா வச்சு கூட்டம் நடத்துறாங்க. பொன்முடி அண்ணா எங்களை விட்டு போயிடாதீங்க, ரவிக்குமார் சொன்னா கூட்டு வந்துருவாரு. வந்துட்டு பொன்முடி பொண்டாடி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவாரு. என்ன மீண்டும் என்ன எப்படி ஆக்கிருங்க. வேல்முருகன் வேற கோவப்படுறாரு. இப்போ இல்ல அவரு கோவப்படுறாருன்னா சுயமரியாதையோடு திமுகவில் யாரும் தொடர முடியாது. ஏன்னா மூட்டையா இன்னோவா கார் சாவி வச்சிருக்காரு ராஜீவ் காந்தியும் செந்தில் பாலாஜியும் டாஸ்மார்க்ல அடிச்ச காசை. இப்ப வெற்றி குமரன் நாளைக்கு ஒரு 1000 பேரோட போய் வேல்முருகன் கூட சேர போறாரு. சரி. வேல்முருகன் கூட திமுக தானே போயிருக்கணும். இன்னோவா கார் கிடைச்சிருக்கோம். மதுரையில நீங்க நம்ம மூர்த்தியோட சேர்ந்து மதுரை சாம்ராஜ்யத்தை பெருசு பண்ணிருக்கலாம். சரி. யாரு? வெற்றி குமரன். கொடைக்கானல ரியல் எஸ்டேட் மலையை விலைக்கு வாங்கியிருக்கலாம். ஆனா இவர் எங்க போய் சேர்றாரு? வேல்முருகன் போய் சேர்றாரு. வேல்முருகன் போனா முந்திரி கேட்டதான் ஒழிஞ்சுக்கணும். யாருக்கிட்ட? புலவர் கலியபெருமாள் கூடயும் நம்ம தமிழ் தேசிய தலைமை தமிழரசனுடைய படை தளபதிகளோடு சேர்ந்து எங்க ஒழிஞ்சுக்கணும்? முந்திரி கேட்டல் தான் ஒழிஞ்சுக்கணும். திமுக சேர்ந்தா கொடைக்கானல் எஸ்டேட்ல ரியல் எஸ்டேட் பண்ணலாம். அப்போ சீமானிடமிருந்து விழுகிற அத்தனை தோழர்களும் எங்க வந்து சேர்றான்? வேல்முருகன் சேர்றான். இத திமுகனால ஜீரணித்து கொள்ளவே முடியவில்லை. நாங்க ஏடா பெட்டி மூட்டையும் இன்னோவா கார் சாவியும் வச்சிருக்கிறோம். வருகிற சீமான் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு புது இன்னோவா கார் நம்ம நாஞ்சில் சம்பத்துக்கு அம்மா கொடுத்த மாதிரி, ஜெயலலிதா அம்மா கொடுத்த மாதிரி காரை எவனும் வாங்கவே மாட்டேங்கிறானே. அப்போ வரத்தாலும் செய்யும். ஏன்னா ஆட்சியில் இருக்கோம், அதிகாரத்தில் இருக்கிறோம், பல மூர்த்திகளை வைத்திருக்கிறோம், பல வேலுகளை வைத்திருக்கோம், பல நேருகளை வைத்திருக்கிறோம், நேரு காந்திகளை வைத்திருக்கிறார். எங்களை எவ்வளவு சீந்த மாட்டேங்கிறானே. அப்ப 26 கேள்விக்குரியோ. இதுதான் கோபம் வருது. வேல்முருகன் மேல கோபம், பிஜேபி மேல கோபம், அண்ணாமலை மேல கோபம், அமித்ஷா மேல கோபம். ஆக ஆட்சி அதிகாரம் இருக்கிற இடத்துல ஏன் வரமாட்டேங்கிறான் எல்லா பயிலும்? அதனால பல அரசியல் வியூகங்களை வகுத்து பிஜேபி பூதத்தை பயமுறுத்தி கொண்டே இருந்தால்தான் 20% வாக்கு இங்க வரும். சோ ஆனா இருந்தாலும் டீலிமிட்டேஷன்ற ஒரு ஆபத்து இருக்குது, மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. நம்ம முன்கூட்டியே எடுத்துட்டாங்க திமுக. அரசியல் திமுக அரசியல் பண்ணுவதற்காகவே பிறந்தவன், ஜனிச்சவன். நம்ம பழா கருப்பி ஐயா தான் சொல்லுவாரு, அதிமுக காரன் தோட்டம் மட்டும் தான் வச்சிருப்பான், திமுக காரன் காதோட கொண்டு போயிடுவான். அடிக்கடி சொல்லுவார் அவரு. பழுத்த அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதி. அவரும் கொஞ்ச நாள் திமுக இருந்தார். அவரும் திமுக இருந்தார். திமுக எப்படி இருந்தாங்கன்னா திமுக அதிமுக 2 மாறி மாறி அவரு நீங்க எந்த கட்சிக்கும் போகாம ஒரு தமிழ் தேசிய தலைவராக இருந்தா இன்னைக்கு அவருக்கு பின்னாடி நீங்க சீமான்ட்ட வந்த கூட்டம், விஜய்கிட்ட வந்த கூட்டம் அப்படியே அவர்கிட்ட வந்து சேர்ந்துருக்கும். அவரு திமுக அதிமுக போனதனுடைய விளைவு மக்கள் அவரை மறந்து விட்டார்கள். அவர் எல்லா கட்சியும் போயிருக்காரு சார். ஆமா ஆமா ஆமா. அதாவது உணர்ச்சி வச கூடியவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. உணர்ச்சி வச கூடியவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க அதே தமிழ் தேசிய அரசியலை நெடுமாறன் விட்டுட்டாரு. நெடுமாறன் விட்டுட்டு இப்ப என்ன சொல்றாரு, நான் எந்த பக்கம் காளிப்பயலு பேச்சை கேட்டு பிரபாகர் இருக்காருன்னு சொல்றது தப்பா போச்சு. இப்போ சொல்றாராம் என்னன்னு இருக்க சொன்ன தப்பா போச்சு, இவனுக்கு நம்பி நான் சொல்லிட்டேன், அது எனக்கே வெக்கமா இருக்கு. எனக்கே யோசிக்கும் போது என்ன ஆகி போச்சு, இவருடைய வரலாறே முடிஞ்சது. இவர்களுடைய வரலாறு நீங்க இந்த 92 வயசு ஒரு பெரிய காமராஜராக வாழ வேண்டியவர் நெடுமாற அந்த இடத்தை தக்க வைக்க முடியவில்லை.
ஐயா பல கருப்பையா, ஒரு சீமானாக, ஒரு விஜயகாந்தாக தமிழ் தேசிய அரசியலை பெரிய அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு தகுதியானவர்கள் தான் பல நெடுமாறன், பல கருப்பியான. அவர்கள் அதை செய்யவில்லை. டீலிமிட்டேஷன் பூதம் ரொம்ப தூரத்துல தான் இருக்கு. ஆனா நம்ம இப்பவே எச்சரிக்கையா இருக்கோன்றீங்க. கரெக்டா? அது ஆமா. நீங்க இப்ப அதாவது புலி வடம் போனால் என்ன, இடம் போனால் என்ன, உங்க மேல பாயாம போகணும் எந்த கேரண்டியும் சொல்ல முடியாது. சரி, அது கண்டிப்பா பார்த்து கொண்டுதான் போகணும். நீங்க பயந்துட்டு தான் இருக்கணும். இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஒரு பெரிய சவாலா இருக்கு. சரி, அதனால பிஜேபி எப்பவுமே பிஜேபிக்கு மூளை யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ். இந்த தென் மாநிலங்களை தவிர்த்து வட மாநிலங்களில் கவனம் செலுத்து. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை உயர்த்தி கொண்டா பிஜேபி நம்ம நினைச்சது செஞ்சிருப்போம். தொந்தரவு இல்லாம இது அரசியல் தானே. 4000 ஆண்டு அரசியல், ஆர்எஸ்எஸ் அரசியல், புத்த மதத்தை காலி பண்ண அரசியல். இந்த திமுகவை காலி பண்ணுவதற்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ வட மாநில அரசியலை அவங்க கையில் எடுக்கிறாங்க, தென் மாநில அரசியல் தமிழ்நாடு கையில் எடுக்குதுன்றீங்க. இதுதான் நடந்துட்டு. வடக்கு வாழ்கிறது, தெற்கு அண்ணா சொன்னார்ல, அது இப்ப இன்னும் அது உயிரோடு இருக்கிறது என்பதை திமுக மக்களுக்கு, தென் மாநில முதல்வர்களுக்கு நீங்க அபாயம் இருக்கு. உங்க கட்சியை நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லிக்கு போனாலும் செவிடன் காதில் சங்கு ஊதுன மாதிரி தான் இருக்கும். அதனால ஐயா கேரளா வாங்க, பினராயி விஜயன் வாங்க, இந்த பக்கம் சிவகுமார் வாங்க, எல்லாம் ஒன்று கூடினால் பிஜேபிக்கு எதிராக ஒரு பயம் உருவாக்குவதற்கு மீண்டும் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம், மீண்டும் தக்க வச்சுக்கலாம். இதற்கான முயற்சி தான் இந்த மறுசீரமைப்பு தென் மாநில முதல்வருடைய கூட்டம். எஸ், நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆபத்து இருக்கிறது, அந்த ஆபத்து இல்லைன்னு பிஜேபி சொல்லிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.